நம்ம நாட்டு சக்கரைன்னு சொல்றோம். நாட்டு சக்கரை நிறைய பொட்டாசியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்குன்னு சொல்றோம். ஆனா ஒரு நாளைக்கு தேவையான அந்த பொட்டாசியம் RDAன்னு சொல்லுவோம், அது கிடைக்கணும்னா நாட்டு சக்கரை ஒரு நாளைக்கு 8 கப்பு சாப்பிடணும். அதாவது 1.5 கிலோ. 1.5 கிலோவா? 1.5 கிலோ. அதாவது இந்த சுத்திகரிக்கப்படாத நாட்டு சர்க்கரையில கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அப்புறம் இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கிறது வந்து உண்மைதான். ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ரொம்பலாம் அதிகமா அதுல கிடையாதுங்க. உதாரணத்துக்கு ஒரு சிங்கிள் வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியமை நீங்க சர்க்கரை மூலமா எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 7 கப், அதாவது 1.5 கிலோ சர்க்கரை சாப்பிட்டாதான் ஒரு வாழைப்பழத்துல இருக்கிற அளவு பொட்டாசியம் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கப் கீரையில இருக்கக்கூடிய இரும்பு சத்தை நீங்க சர்க்கரை மூலமா, நாட்டு சர்க்கரை மூலமா எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8.5 கப், அதாவது 1.25 கிலோ சர்க்கரை சாப்பிட்டாதான் ஒரு கப்ல இருக்கிற கீரை அளவு இரும்பு சத்தை உங்க உடம்புக்கு எடுக்க முடியும். இதே மாதிரி ஒரு கப் பால்ல இருக்கிற கால்சியம் சத்தை நீங்க சக்கரை மூலமா எடுக்கணும்னு நினைச்சா கிட்டத்தட்ட 17 கப் சக்கரை, 3 கிலோ சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஒரு கப் பால் இருக்கக்கூடிய கால்சியம் கிடைக்கும். சோ இயற்கையோ செயற்கையோ எந்த சக்கரை அப்படின்னாலும் மிதமான அளவுல தேவையான அளவு மட்டும் பயன்படுத்திங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும்.